ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம்ங்க. இன்றைக்கி வந்து மார்கழி 20. ஸோ காலையிலே எழுந்திரிச்சிட்டு தீபம்லாம் போட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு விநாயகருக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வாசலில் தீபமெல்லாம் வச்சு என்னோடய மார்னிங் ரொட்டீனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால காலையில் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு ஜீரா மல்லி தண்ணி மட்டும் நான் குடித்தேன். கொஞ்சம் லீவுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மகிக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவளை வந்து ஃபஸ்ட்டு நான் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டயட் ஃபுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் வந்து ஃப்ரூட்ஸும் இந்த பாசிப்பயிறு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இடையில டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா மறுபடியும் ஜீரா தண்ணி சூடு பண்ணி மறுபடியும் நான் குடிச்சுப்பேன். ஸோ டயட் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்துட்டு 8:30க்கெலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ பாத்திரமும் தேய்ச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் பால் பாக்கெட்லாம் வந்துருச்சுங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். கடைக்கு வந்து நம்ம எப்போயுமே மொத்தமாக தான் பால் வாங்குவோம். ஸோ பால், தயிர் எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃப்ரீசர் கிட்ட பால் பாக்கெட்டும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட்டும் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துணி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்துட்டு நான் எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துவைப்பேன். ஏன்னா ரொம்ப கம்மியான துணி போட்டால் ஒரு மாதிரி சொல சொலன்னு மிஷின் சவுண்டு கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி துணி நார்மலாக தான் இருந்தது. என்னோடய துணி, ஹஸ்பண்டோட துணி, பாப்பாவோட துணி இது மட்டும் தான் இருந்தது. அதையுமே போட்டு வாஷிங்கில் 20 நிமிஷம் டைமிங் செட் பண்ணிவிட்டு நான் வாக்கிங் போனேன். வீட்டோட போர்ட்ரிக்கோக்கும் பெட்ரூமுக்கும் ஒரு லென்த் இருக்குங்க. ஸோ அதில் தான் நான் வாக்கிங் போனேன். ஸோ இந்த மாதிரி வீட்டு வேலையும் நம்ம பார்த்துட்டு நம்மளால் டயட் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 50% நோ தாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். பாய்.